இந்த மொத்த நிகழ்வு சொல்லக்கூடிய செய்தியை தான். யார் இவங்க, என்ன அனுபவம் இருக்குது, எப்படி அவங்க கொண்டு போக போகிறாங்க, எதுவுமே தெரியாது. ஆனால் 32 பேர் அமைச்சர் ஆகிட்டாங்க, 33 பேர் ஆகிட்டாங்க. இன்னொரு 2 பேர் அவங்க வந்துட்டு ஒருத்தர் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து வரப்போகிறாரு, இன்னொருத்தர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்லேருந்து வரப்போகிறார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவங்ககிட்டேருந்து என்ன நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? நீங்கள் எவ்வளோ எதிர்பார்த்துருக்கிறதாலாம் சொல்கிறாங்க சிலர். என் ஊடக நண்பர்கள்லாம் கூட சிலர்லாம் சொல்கிறாங்க, விஜய்கிட்ட எதிர்பார்ப்பு, விஜய் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள். என்ன பண்ணுவார் அவர்? என்ன பண்ணுவார்? ஒரு கட்சி ஆர்கனைஸ்டு பார்ட்டி கிடையாது. வெளியிலேருந்து வந்தவங்களெல்லாம் உள்ள தூக்கி போட்டீங்க. இப்போ லோகேஷ் தமிழ்ச்செல்வன் யார் அப்படின்னோம்னா, தனபால், முன்னாள் சபாநாயகர் தனபாலுடைய பையன். அதிமுகவில் அவருக்கு சீட்டு இல்லை, இங்கே வந்தார், சீட்டு கிடச்சிது, மந்திரி ஆகிட்டார். இவர் என்ன செய்வார்? இப்படி நீங்கள் கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா யாருக்கிட்டையுமே எதுவுமே பதில் இருக்காது. விஜயை பொறுத்த வரைக்கும் தனது ரசிகர் மன்றத்துக்காக உழைச்சவங்க, தனக்காக உழைச்சவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாரு, மந்திரி ஆக்கிவிட்டார். அவ்வளோதான். இவங்களால தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை இருக்கும்? ஒன்றுமே இல்லை. அப்படி பேசுனேன் அப்படின்னோம்னா அது தமிழ்நாட்டு மக்களையும் அவரை ஓட்டு போட்டவங்களையும் ஏமாத்துறதுக்கு ஒப்பு. ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் சமூக நீதி அடிப்படையில் தலித் சமூகத்துக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதே போல் கிறிஸ்தவ சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் இப்போ 2 இலாக்காக்கள் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்குது. ஒன்று ஆதி திராவிடர் சமூக நீதியின் மூலம் நீங்கள் வந்துட்டு கொடுத்த இடத்துல யார் அவங்கெல்லாம் கவுன்சிலராக இருந்திருக்காங்களா? ஒன்றுமே வேணாம், அப்படியே நேராக வரலாம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் நியர் இம்பாசிபிள். புரியுதுங்களா? இந்த இவிஎம்ஐ வச்சுக்கிட்டு, இந்த ரசிகர் மன்ற கூட்டத்தை வச்சுக்கிட்டு பண்ண ஏற்பாடுகள் தான் இவ்வளவும். முடிஞ்சு போச்சு. இவங்கெல்லாம் யாரு? இல்லை, காலகாலமாக ஒரு குறுநிலை மன்னர்களே இந்த மாவட்டத்தையும் இந்த மண்டலத்தையும் வந்து ஆட்டி படைச்சு கொண்டே இருக்கணும். அவங்களே அமைச்சராக இருக்கணும். அவங்களுடைய மகன்களே வந்து மீண்டும் வாய்ப்பு. என்னுடைய தம்பியான ஹக்கீம் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நீங்க சாயம் நீங்க பூச வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பத்திரிகையாளர் கேள்வி. அதனால தான் நான் நன்றி செலுத்துறேன்னு தான் நான் சொன்னேன். ஆதவர்ஜன தம்பின்றீங்களே. ஆதவர்ஜன அவர் தான் சொல்லுவார், குறுநில மன்னர், இளவரசர் எல்லாம். ஜனநாயக அரசியல மக்கள் ஓட்டு போடுறாங்க. இப்போ கூத்தாடி எப்படி முதல்வர் ஆனாரு? அது ஜனநாயகமா? அதுக்கு முன்னாடி அவங்க இருந்ததுனால தான் நீங்க வர முடிஞ்சிச்சு. அந்த ஜனநாயகத்தினுடைய தொடர்ச்சி. ஆனா அவங்க நேரடி தேர்வு, நீங்க ஒரு மறைமுகமான ஒரு விதமான தேர்வு. இவ்வளவுதான்.